மாளிகாத்தையிலே அவர்கள் பேசிய அந்த பேச்சுடைய அந்த வீடியோவை பார்த்தோம், அந்த ஆடியோவை கேட்டோம், அந்த பேசுகின்ற பேச்சை கேட்டோம். அது உண்மையிலே ஒரு முஸ்லிம் பேசுகின்ற பேச்சல்ல. அதாவது அந்த அளவுக்கு அசிங்கமாக அவர்களுடைய மதகுருக்களுக்கு பேசுகின்ற பேச்சை கேட்கின்ற நேரத்திலே எங்களுக்கே ஆத்திரம் வருகின்றது. எங்களுக்கே அந்த அளவுக்கு ஆத்திரம் வருகின்றது சொன்னா அந்த சமுதாயத்துக்கு எப்படி ஆத்திரம் வந்திருக்கும்? அதனால இப்படியான ஒரு நிலைமையை இவர்கள் தோற்றுவித்து சமுதாயத்தில் இப்படியான நிலைமையை ஆக்கிவிட்டார்கள். சகோதரர்களே, போராட்டம் என்பது பாதையில இறங்கிக் கொண்டு வீதியிலே இறங்கிக் கொண்டு கத்துவது என்பதல்ல போராட்டம். இந்த போராட்டம் சட்டபூர்வமாக அவர்கள் ஏதாவது ஒன்று நாட்டிலே நிறைவேற்றுவது என்று சொன்னால் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த நாட்டிலே ஒரு பாராளுமன்றம் இருக்கின்றது. அந்த பாராளுமன்றம் அங்கீகரித்தால் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். அதுவரைக்கும் அவர்களால் கருத்து சொல்ல முடியுமே அல்லாமல் அவர்கள் எதையும் தீர்மானத்துக்கு கொண்டு வர முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால சகோதரர்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துக்காக யார் யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்களோ அப்படியான ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றவர்கள் யார், என்ன நோக்கத்துக்காக நடத்துகிறார்கள், அவர்களுடைய தேவைகள் என்ன என்பவைகளை எல்லாம் நாம் நன்குணர்ந்து நடக்க வேண்டிய கடமைப்பாடுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறுகள் இருந்தால், வார்த்தையில் ஏதாவது முன்னுக்கு பின் ஏதாவது சருகல்கள் ஏற்பட்டிருந்தால், காரங்கள் இருந்தால் அல்லது தப்பான பதப்பிரயோகங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தால் அதை சரியான முறையில் உரிய விதத்தில் சுட்டிக்காட்டினால் அதை தாராள மனதோடு இந்த ஜமாத் ஏற்றுக்கொள்ளும். அதுல நாங்கள் ஒருபோதுமே பின்னிற்பது கிடையாது, பின்னிற்கவும் மாட்டோம். ஏனென்றால் நம்மை திருத்திக் கொண்டு இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அப்ப தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு இது சரியில்லை, இதை இந்த மாதிரி அமைத்திருந்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு விமர்சனம் ஆக்கப்பூர்வமாக முன்வைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை ஒத்துக்கொள்வது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஒத்துக்கொண்டு இருக்கிறோம், திருத்திக் கொண்டு வருகிறோம். ஆனால் நாம என்ன சொல்கிறோம், இந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன, நான் SLTJ மீது இந்த விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்களே, இந்த விமர்சனம் எந்த அளவுக்கு நியாயம் என்பதை நாங்கள் முதலாவது பார்ப்போம். முதலாவது, இவருடைய ஒட்டுமொத்த விமர்சனமும் எந்த பதிவை ஏற்படுத்துது தெரியுமா? SLTJ உடைய ஆர்ப்பாட்டமானது ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தையே தாக்கியது போன்று ஒரு சித்திரத்தை இவங்க உருவாக்குறாங்க. எல்லா பௌத்த சிங்கள மக்களையும் கடுமையா சாடின மாதிரியும், அவங்கள காரணமா ஏசின மாதிரியும், அவங்கள எதிர்த்து கோஷங்கள் எழுப்பின மாதிரியுமான ஒரு சித்திரத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனா நாம் தெளிவாக சொல்லுகிறோம், நாம் உரையாற்றிய அந்த கண்டன உரைகள் இன்று வரைக்கும் இணையதளங்களில் உலா வருகிறது, சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன, எழுத்திலும் இருக்கிறது, பேச்சிலும் இருக்கிறது. அந்த வீடியோக்கள் எடுத்து பாருங்க. ஒரு இடத்திலாவது ஒரு வார்த்தையில் சொல்லிலாவது பெரும்பான்மை சமூகத்தை நாங்கள் சாடினோமா, ஒட்டுமொத்த பௌத்த மக்களே என்று விழித்தோமா, சிங்கள மக்களே என்று ஏசினோமா? இல்லை. எந்த இடத்திலும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை பெரும்பான்மை மக்களை நாம் குறிக்கவில்லை, அப்படியான சொல்லாடல்களை பயன்படுத்தவில்லை, அவர்களை ஏசவில்லை, அவர்களுக்கு எதிரான வாதங்களை நாங்கள் முன்வைக்கவே இல்லை. நாங்கள் வைத்தது எல்லாம், கண்டனம் எழுப்பியதெல்லாம், ஒன்று அரசுக்கு எதிராக, இரண்டாவது ஐரோப்பா யூனியனுக்கு எதிராக, மூன்றாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்காக முயற்சி செய்த பொதுபல சேனா என்கிற அமைப்புக்கு எதிராக. ஒரு பொதுபல சேனா என்கிற ஒரு தனிப்பட்ட அமைப்பையும் இனவாத அமைப்பையும், அந்த அமைப்பின் செயலாளராக இருந்து கொண்டு இனவாதத்தை இலங்கையில் கக்கி கடந்த காலங்களில் தர்கா டவுன் நகர் போன்ற பிரதேசங்களில் ஒரு பாரிய பிரச்சினையை உருவாக்கிய அந்த ஞானசார என்கிற பிக்குவுக்கு எதிராகவும் தான் நாம் என்ன செய்தோம், கண்டன வார்த்தைகளை பிரயோகித்தோமே தவிர பொது மக்களுக்காக அல்ல, பெரும்பான்மை மக்களுக்காக அல்ல என்பதை முதல் செய்தியாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே பொத்தம் பொதுவான ஒரு விமர்சனம் போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள், பரப்புகிறார்கள். இது போலியானது, தப்பானது. இரண்டாவது, இது நம்முடைய வளமையான பாணியா? நம்முடைய இந்த கடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுபல சேனாவை நாம் காரமாக ஏசினோம், ஞானசார பிக்கு அவர்களை ஒரு கடுமையான கொஞ்சம் வார்த்தைகளை பிரயோகித்து நாங்கள் திட்டினோம். இதை நீங்கள் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களே, இந்த போக்கானது நாம் வளமையாக பின்பற்றி வரக்கூடிய போக்கா என்றால் கிடையாது.
SLTJ என்பது ஏதோ இந்த ஆர்ப்பாட்டத்தை மட்டும் தான் நடத்தியது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. இல்ல, நாம் இதுக்கு முன்னாடி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ஜெனீவா தீர்மானத்துக்கு எதிராக 2 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். தம்புள்ள பள்ளி விவகாரத்தில் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை, இனவாதிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்ற ரசூல்லாவை கேவலப்படுத்திய அந்த திரைப்படத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டத்தை இலங்கையில் நடத்தியிருக்கிறோம். வால்முறிவை போராட்டம் என்று மிக பாரிய அளவுல, நாடு தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அரசை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்ட அறிவிப்பை நாம் அறிவித்திருந்தோம். இப்படியான பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அனுபவப்பட்ட ஒரு சமூக மக்கள் இயக்கம் தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்பது. இந்த கடந்த காலத்தில் நாம் செய்த எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலாவது இந்த இனவாத அமைப்புகளையோ அல்லது இந்த ஞானசார பிக்கு உட்பட இன்னும் உண்டான இனவாத பிக்குகளையோ மதகுருமார்களையோ இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடைசியாக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கண்டித்தது போல் நாம் கண்டித்திருக்கிறோமா? இதில் பயன்படுத்திய வார்த்தைகளை போன்று கடுமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமான? இல்லை. அப்ப நாம இதுகால வரைக்கும் மிக நிதானமாக, மிக இணங்கி போகிற விதத்தில், நம்முடைய கோரிக்கைகளை மாத்திரம் அரசுக்கு தெரிவிக்கிற விதத்தில், நம்முடைய சாதாரண அறிவுபூர்வமான கண்டனங்களை மாத்திரம் இனவாத அமைப்புகளுக்கும் இனவாதிகளுக்கும் வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் கடந்த காலங்களில் நாம் என்ன செய்தோம்? நம்முடைய ஆர்ப்பாட்ட உரைகளை நாம் அமைத்திருந்தோம், நம்முடைய கோஷங்களையும் நாம் அமைத்து இருந்தோம். ஆனால் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாத்திரம் நாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி வந்தது என்று சொன்னால், அதற்கு காரணம் அந்த இனவாத அமைப்புகள் தான். பொதுபல சேனாவும் அதனுடைய செயலாளர் இந்த ஞானசார அவர்களும் என்ன வார்த்தையை சொல்றாங்க? கடந்த காலத்தில் எல்லாம், அண்மை காலத்தில் என்ன வார்த்தையை பிரயோகித்தார்கள்? அல்லாஹ்வை கேவலப்படுத்தினார்கள். அல்லாஹ்வை நம்புவது ஒரு மூட நம்பிக்கை என்று பகிரங்கமாக அவன் பேட்டி கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு ஒரு பொம்புளையா, 2 பொம்புளையா, 2ஆ 3ஆ என்று அல்லாஹ்வை கேவலப்படுத்தும் விதமாக அவன் பகிரங்கமாக பேசினான். ஊடகங்கள்ல ரசூலுல்லாவை கேவலப்படுத்தினான், திருமறை குர்ஆனை கேவலப்படுத்தினான். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீதே கை வைத்து அல்லாஹ்வுக்கு 2ஆ 3ஆ இருக்குது என்று கேட்கிற அளவுக்கு, உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதரையே திட்டுகிற அளவுக்கு அந்த ஞானசார என்கிற மதகுருவும் அந்த அமைப்பும் செல்கிறது என்று சொன்னால், அதை இந்த நல்லாட்சியும் வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால், இந்த நல்லாட்சியிலும் இருந்து கொண்டு பழைய மகிந்தவுடைய ஆட்சியில் இருந்தது போன்றே தர்ஜன பண்ணுகிறார்கள் என்று சொன்ன. என்ன தர்ஜன, என்ன மிரட்டல்? நீங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சு கோட்டைக்கு வந்தா உங்களை நாங்க அடிச்சு விரட்டுவோம், உங்களை துரத்துவோம் என்று பகிரங்கமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய அந்த சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு, தங்களை ஒரு போலீஸ்காரர்கள் மாதிரி, இராணுவம் மாதிரி நினைத்து கொண்டு, அடாவடித்தனத்தை, ரவுடிசத்தை கையில் சுமந்து கொண்டு இப்படியான சண்டி டைப் டோக்குகளை, வார்த்தைகளை எல்லாம் இந்த ஞானசார போன்றவர்கள் ஊடகங்களை பேசுறாங்களே, இதுக்கு எதிராக அரசாங்கம் ஏதாவது செய்தானா? இப்படி ஒரு முஸ்லீம் பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ரிஷாது அமைச்சர் அசாத் சாலி அவர்கள் இந்தியாவுக்கு போய்த்து ஒரு விகடன் என்கிற ஒரு பத்திரிகைக்கு சாதாரண பேட்டி கொடுத்ததற்கு என்ன எல்லாம் பார்த்தான் அரசாங்கம். அப்படி செய்தவன் ஏன் ஞானசார அடிப்பேன், கொத்துவேன், மிரட்டுவேன் என்று சொல்றான்? பகிரங்கமாக ஒரு சமூகத்துக்கு எதிராக கையை நீட்டுவேன் என்கிறான். அப்படி சொல்லக்கூடியவனை ஏன் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தவில்லை? வேடிக்கை பார்க்கிற அரசாங்கம். அவன் மஹிந்தவுடைய ஆட்சியில் தொடர்ந்த அதே இனவாதம், அதே முஸ்லிம் எதிர்ப்பு கண்ணோட்டம் நல்லாட்சியிலும் தொடர்கிறது. அப்ப இந்த நேரத்திலும் நாம பொறுமையா இருக்கலாமா? அந்த காலத்தில் மஹிந்த ஆட்சியில தான் பொறுமையா போனோம். அதே நிலை இன்னும் தொடர்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வே கேவலப்படுத்துகிற போது, அல்லாஹ்வுக்கே 2ஆ 3ஆ என்று கேட்கிற போது, அல்லாஹ்வின் தூதரை இழிவா பேசுகிற போது, குர்ஆனையே கேலி கிண்டலாக ஆக்குகிற போது, ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படிங்க பொறுத்து கொள்ள முடியும்? என்னை கேவலப்படுத்தினா பொறுத்துக் கொள்ளலாம், அல்லாஹ்வையே கேவலப்படுத்தினா பொறுத்துக் கொள்ள முடியுமா? பொறுத்துக் கொள்ள கூடாது. இது கூடாது என்று நான் சொல்லவில்லை. இத திருமறை குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஏன் எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால், திருமறை குர்ஆன் நீங்க பாருங்க, சூரா ஹூதுல 38 39வது வசனத்துல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வயஸ்னஉல் ஃபுல்க வகுல்லமா மர்ர அலைஹி மலஉன் மின் கௌமிஹி சஹிரு மின்ஹு. நூஹு நபி இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கப்பலை கட்டுமாறு சொன்னான். அவங்க கப்பலை கட்டி கொண்டு இருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் கப்பலை கடந்து அந்த ஊர் மக்கள் சமுதாய மக்கள் செல்லுகிற போது நூ நபியை பார்த்து அந்த சமூகத்தில் இருந்த தலைவர்கள் கேலி கிண்டல் செய்தார்கள். பாரப்பா, இந்த காலத்துல இருந்து கப்பல் கட்டுறான், தரையில ஓட்ட போறான், இந்த மாதிரியான ஒரு கேலி கிண்டலை அவர்கள் செய்கிறார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ஒரு முன்மாதிரியாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? கால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன் தஸ்ஹரு மின்னா ஃபஇன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன். நீங்கள் எங்களை பரிகாசம் செய்தால், நீங்கள் எங்களை கேலி கிண்டல் செய்தால், நீங்கள் எங்களை கேலி கிண்டல் பரிகாசம் செய்வது போன்று உங்களை நாங்களும் பரிகசிப்போம், உங்களை நாங்களும் கிண்டல் அடிப்போம். இது யாரு சொன்னது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஓ, எங்களையே நீங்க கிண்டல் அடிக்கிறீங்களோ, எங்களுக்கே நீங்க பரிகாசம் பண்றீங்களோ, எங்களுக்கே கிண்டி வேலை பாக்குறீங்களோ, அப்படி செஞ்சா உங்களையும் நாங்க கிண்டல் அடிப்போம், உங்களையும் நாங்க வம்புக்கு இழுப்போம், எங்களை வம்புக்கு இழுத்தா உங்களையும் இழுப்போம், எங்களை நையாண்டி செய்தால் நாங்களும் உங்களை நையாண்டி செய்வோம். இது நூஹ் நபி சொன்ன வார்த்தைங்க. இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சும்மா சொல்றானா? அல்லாஹ் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் இருந்து ஒரு விடயத்தை பொறுக்கி எடுத்து எங்களுக்கு சொல்றான்டா, முன்மாதிரி இருக்க போய் தானே சொல்றான். நூஹ் நபியுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய முன்மாதிரி என்ன? ஒரு பிற சமூகம், ஒரு பெரும்பான்மை சமூகம், நம் அல்லாஹ்வை இலாகாக ரப்பாக ஏற்காத ஒரு சமூகம் எங்களை கிண்டல் அடிக்கிறார்களா? நம் கடவுள் நம்பிக்கையை கிண்டல் அடிக்கிறார்களா? நம் நம்பிக்கையின் மீது கை வைத்து நையாண்டி பண்ணுகிறார்களா? ஒரு அளவுக்கு தான் பொறுக்கலாம். எல்லை கடந்து போகிற போது நையாண்டிகள், அதை நாங்களும் திருப்பி அதே பாணியில் பதிலடி கொடுக்க வேண்டும். அவன் கிண்டல் அடிக்கிறானா, எப்ப பார்த்தாலும் வாயை பொத்தி கொண்டு அதற்கு ஆதாரம் வேறு அவர்கள் காட்டுகிறார்கள். திருமறை குர்ஆன்ல என்ன ஆதாரம் காட்டுறாங்க? திருமறை குர்ஆனில் சில வசனங்களை எடுத்து காட்டி அந்த வசனங்களை தங்களுக்குரிய ஆதாரமாக அவர்கள் காட்டுகிறார்கள். திருமறை குர்ஆன் 6வது அத்தியாயத்தின் 108வது வசனத்திலே சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை மனனம் செய்து கொள்ளுங்கள், இந்த ஆயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனை பிரட்டி இந்த ஆயத்தை மனப்பாடமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா தஅவா களத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற ஒரு எச்சரிக்கை என்ன சொல்கின்றான்? வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி. நீங்கள் மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கின்ற போதோ, இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்ற போதோ, உங்களது உரிமைகளை பற்றி பேசுகின்ற போதோ, எந்த ஒரு கட்டத்திலும் கூட நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் ஏசுகின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் கையாளுகின்ற வார்த்தை என்னமா? லா தசுப்பு, நீங்கள் ஏச வேண்டாம். அல்லாஹ் அல்லாத அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஏச வேண்டாம். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க திட்டாதீங்க. அப்படி நீங்க திட்டினீங்கன்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வை திட்டிடுவாங்க. இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள். நல்லதும் கெட்டதும் சமனாக மாட்டாது. அவங்க தீமை செஞ்சா நீங்க நல்லதை கொண்டு அவங்களை ஃபேஸ் பண்ணுங்க. அப்ப இப்படியான வசனங்களை எடுத்து காட்டி அப்ப குர்ஆன் பணிந்து போக சொல்கிறது, மென்மையா போக சொல்கிறது, அடங்கி போக சொல்கிறது என்று எல்லாம் ஒரு சிந்தனையை ஊட்டி என்ன செய்யறாங்க? என்னதான் இனவாதிகள் எங்களுக்கு எதிராக பேசினாலும் அடங்கித்தான் போகணும், மென்மையா தான் போகணும் என்று இவர்கள் ஒரு பயந்தாங்கொள்ளித்தனத்தை உருவாக்குகிறார்கள். அல்ல அதை மட்டுமா சொன்னா? பயந்து போக வேண்டும் என்பதை, பணிந்து போக வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? குர்ஆன்ல 2 மாதிரியான வசனங்களும் இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் என்ற தோரணையில் பல வசனங்களும் உண்டு. கொள்கையை உடைத்து எதிர்த்து போக வேண்டும் என்கிற அடிப்படையிலும் குர்ஆன் வசனம் இருக்குதா இல்லையா? நூஹ் நபி அப்படியான வசனத்தை தான் பயன்படுத்தினாங்க. நீங்க நையாண்டி செய்தால் நாங்களும் நையாண்டி செய்வோம் என்பது என்ன? பணிந்து போவதா? ஒரு கண்ணத்துக்கு அடிச்சா அடுத்த கண்ணத்தையும் காட்டுவதா? இல்லை, எதிர்த்து போவது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா நிசாவுல 148வது வசனம், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் துலிம. யார் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் அநியாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்களை தவிர கெட்ட வார்த்தையை பேசுவதற்கு வேறு யாருக்கும் என்ன இல்ல, அது அனுமதி இல்ல. ஒரு கெட்ட வார்த்தையை பகிரங்கமா பேசுவது யாருக்கு அனுமதி? அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனுக்கு தான் அனுமதி. அப்படி அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட கெட்ட வார்த்தை பேசினா அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தெளிவாக திருமறை குர்ஆன்ல சொல்றானே. அப்ப முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா?
இன்று நேற்றுக்கு மட்டுமா பாதிக்கப்பட்டோம்? மஹிந்தவுடைய ஆட்சி முதல் நல்லாட்சியை எதிர்பார்த்து நம்பி வாக்களித்தோமே. இந்த நல்லாட்சியில் கூட பாலஸ்தீன விவகாரம் முதல் இந்த தனியார் சட்டம் வரைக்கும் நமக்கு அநியாயம் தானே செய்யப்படுகிறது. இன்றைய தினம் வரைக்கும் பள்ளி வாயகம் தாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அப்ப இந்த நல்லாட்சியிலும் நாம் அநியாயம் உள்ளாக்கப்படுகிறோம். இனவாதம் இன்னும் இனவாதத்தை கக்கிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை பொதுபலசேனா ஓவரா கக்குது. ஞானசார அவர்கள் அதை கடுமையாக அதை இனவாதத்தை தூண்டுகிறார். அப்ப இந்த இடத்துல நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், மனதளவில் நொந்து போய் வெந்து போய் இருக்கிறோம். இந்த இடத்தில் அல்லாஹ்வே அதை அனுமதிச்சிருக்கும் போது நீங்க யாருங்க அதை கூடாதுன்னு சொல்வதற்கு? ஞானசாராவை கண்டித்து விட்டார்களாம், அவன் இவன் என்று ஞானசாரைக்கு ஏசி விட்டார்களாம், ஞானசாரையா நோனசாரையா என்று கேட்டு விட்டார்களாம். இது ஒரு பெரிய இன கலவரத்தை உண்டாக்குவாம், இனவாதத்தை தூண்டுமாம், பெரும்பான்மை மக்கத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமாம், சிறுபான்மைக்கு பெரிய பாதிப்பை அழிவை ஏற்படுத்துமாம் என்றெல்லாம் யாரு கொக்கரிக்கிறா? பெரும்பான்மை மக்கள் கொக்கரிக்கவில்லை. பெரும்பான்மை மக்கள் இன்னும் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் மத்தியில் பொதுபல சேனாவுக்கும் ஞானசாராவுக்கும் அவனுடைய அகைராக்களுக்கும் எந்த மதிப்பும் இல்லை, செல்லாக்காசாகி விட்டார்கள். இதை தூக்கி பிடிப்பது யார்? அக்கல்லியாத் அவுலவியாத் சிறுபான்மை என்று பேசக்கூடிய சிவில் தலைவர்களும் முஸ்லிம் மார்க்க அமைப்பின் தலைவர்களும் ஆங்காங்கே அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அறிக்கை போராளிகளும் தான் இதை ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கிறாங்க. முஸ்லிம் சமூகத்தை கோலையாகவே மாற்றிக் கொண்டிருக்கிற குட்ட குனிந்து கொண்டே போய் என்று சொல்லக்கூடிய சமூக தலைவர்கள் தான் இந்த பயந்து இந்த அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை சமூகம் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் இதை கண்டிக்கவில்லை, இந்த வார்த்தைக்கு எதிராக கிளர்ந்தெழவில்லை. இனவாதிகள் மட்டும்தான் ஓரளவு ஆட்டம் கண்டிருக்கிறார்கள். அப்படி அவங்க ஆட்டம் காண வேண்டும். அல்லாஹ்வை திட்டுகிற போது ஒரு முஸ்லிமுடைய உணர்வு எந்த அளவுக்கு வலித்திருக்கும், நொந்திருக்கும், வெந்திருக்கும், அந்த வலியை நீ உணர வேண்டும். ஞானசாராவுக்கு திட்டுகிற போது, பொதுபலசேனா என்கிற இனவாத அமைப்பை ஏசுகிற போது அதனுடைய அடிவரடிகளுக்கு அது உள்ளத்தில் சுளீர் என்று குத்த வேண்டும், முள்ளாக தைக்க வேண்டும். முஸ்லிமுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ஏசினா எப்படி வலிக்குதோ இது மாதிரி தானே முஸ்லிம் அமைப்புகளுக்கு ஏசுகிற போது அதன் தொண்டர்களுக்கு வலிக்கும். ஞானசாராவுக்கு ஏசினா எப்படி அதனுடைய அங்கத்தவனுக்கு வலிக்குதோ அது மாதிரி தானே அல்லாஹ்வுக்கு ஏசுகிற போது அந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உணர்வுகள் கொந்தளிக்கும். இதை அவன் உணரணும். நம்முடைய வலியின் வேதனையை ரணத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதாயிருந்தா அவன் புரிகிற விதத்தில், அவன் பயன்படுத்துகிற விதத்தில், அவனுடைய பாணியில் அவனுக்கு பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படைங்க. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்விய உரிமை போராட்ட யுக்தி வழிமுறை. அப்ப எல்லா இடத்திலுமே அமைதியா போக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. எல்லா இடத்திலுமே தலையை சாய்த்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. எல்லா இடத்திலுமே நல்ல விதத்தில் அணுகுங்கள் என்று சொல்லவில்லை. அணுக வேண்டிய இடத்தில் நல்ல முறையில் அணுக வேண்டும், பொறுக்க வேண்டிய இடத்தில் பொறுத்து போக வேண்டும், மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னித்து போக வேண்டும். குட்ட குனிந்து கொண்டிருக்க கூடாது. உன் உரிமையை பாதிக்கிற, ஒட்டுமொத்தமாக பாதிக்கிற நிலை வருகிற போது நீ கிளர்ந்து எழு. அவன் எல்லை மீறின அளவுக்கு நீனும் எல்லை மீறு. அவன் கிண்டல் செய்த மாதிரி நீனும் கிண்டல் செய். இது அல்லாஹ்வுடைய வேதம் தருகிற உரிமை. அப்ப இதை தானே நாங்க செஞ்சோம். அப்ப இதை நீங்க எப்படி தப்புன்னு சொல்லலாம்? நாம் நடத்திய 5-6 ஆர்ப்பாட்டங்களிலும் இதே வழிமுறையை கடைபிடித்திருந்தா உங்களுடைய விமர்சனம் நியாயம் என்று சொல்லலாம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டும்தான் இந்த கடும் சொற்களை பொதுபல சேனாவுக்கு எதிராகவும் ஞானசாராவுக்கு எதிராகவும் மட்டும் பிரயோகித்திருக்கிறோம். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பிரயோகிக்கவில்லை. அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பிடித்துக் கொண்டு நீங்க இதை விமர்சிப்பதா இருந்தா இது சரியா, இது நியாயமா என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்மாதிரி சொல்றானா இல்லையா? இத்தபியு மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வழிகாட்டுதல் கட்டளை? சத்திய வழி வாழ்ந்த இப்ராஹிமினுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை தவ்வா வழிமுறையை தான் பின்பற்ற வேண்டும். அவங்களோட தவ்வா வழிமுறை எப்படி இருந்தது? சாதாரணமா இருந்ததா? அவங்க யாரு? ஒரு பெரும் மெஜாரிட்டி சமூகமா இருந்தாங்களா? இல்ல, அவங்க உங்கள் வாசையில் சிறுபான்மையிலும் சிறுபான்மையாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஆனா அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்படி எல்லாம் கேட்கிறான். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. அந்த கடவுள் சிலைகளை பார்த்து என்ன கேட்டாங்க? ஏன்பா இது கடவுள் என்று சொல்கிறாயே, இந்த கடவுளுக்கு அலகும் அர்ஜுலுன் கால்கள் உள்ளன, யம்ஷூன பிஹா அந்த கால்களினால் அந்த கடவுள் நடக்குமா? அம்லகும் ஐதின் யப்துஷூன பிஹா கை இருக்குது, அந்த கையால எதையாவது பிடிக்குமா?
அம்லகும் ஆயுனுன் கண் இருக்குது, யுபுசிரூன பிஹா அந்த கண்ணால எதையாவது பார்க்க முடியுமா, அம்லகும் ஆதானுன் செவிகள் உள்ளன, அந்த செவிகளினால் யஸ்மஊன பிஹா எதையாவது கேட்க முடியுமா. இது இப்ராஹிம் நபி கேட்டாங்களா இல்லையா? இது அழகிய முன்மாதிரி பின்பற்றுங்க என்று அல்லாஹ் எங்கட முகமது நபிக்கு கட்டளை இடுகிறானா இல்லையா? அது எங்களுக்குரிய கட்டளையும் இல்லையா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? சிலையை கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு சமூகத்துல ஏன்பா ஒரு கல்ல போய் சிலையை போய் நீயா செஞ்சு நீயா வெட்டி தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு உருவாக்கி வர்ணம் தீட்டின்னு ஒரு சிலையை போய் வணங்குறியப்பா, அந்த சிலைக்கு காலை வச்சுக்கிறியா அது நடக்குமா? அது கையை வச்சுக்கிறியா அது ஏதாவது பிடிக்குமா? அது கண்ணை வச்சுக்கிறியா அது எதையாவது பார்க்குமா? காதை வச்சுக்கிறியா அது நாம் சொல்ற எதையாவது அது கேட்குமா? எதையும் கேட்க முடியாத, பார்க்க முடியாத, நல்லது கெட்டதை செய்ய முடியாத இந்த சிலையை போய் நீ வணங்குறியே, அஃப தஅபுதூன மின் தூனில்லா அல்லாஹ் அல்லாத நல்லதோ கெட்டதோ செய்ய வக்கற்ற அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் வணங்குகிறீர்களே, உஃபில்லக்கும் உங்களுக்கு கேவலம் உண்டாகட்டும். மானங்கெட்ட பயல்களா, உஃபில்லக்கும் உங்களுக்கு கேவலம் உண்டாகட்டும். வலிமா தஅபுதூன மின் தூனில்லா அல்லாஹ்வை விட்டு விட்டு இந்த சிலை போய் வணங்குறீங்களே, அஃபலா தஅக்கிலூன் உங்களுக்கு புத்தி இல்லையா? உங்களுக்கு மண்டைக்கு எதுவும் ஏறாதா? இது யாருடைய கேள்விங்க? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கேள்வியா இல்லையா? அப்ப இந்த வழிமுறை எங்களுக்கு எதை சொல்லி காட்டுது? ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் நபி என்று ஒவ்வொரு பெருநாள் தொழுகையிலும் பேசக்கூடிய நாம், மிம்பர் மேடைகளில் எல்லாம் கொக்கரிக்கக்கூடிய நாம், இந்த வழிமுறையை நாம் இலங்கை முஸ்லிம் சமூகத்தில இலங்கை வாழ் தௌவா களத்துல பயன்படுத்தினா அது நீங்க எப்படி தப்புன்னு சொல்லலாம்? அப்ப நாம இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன? மென்மையான போக்கு என்பது எல்லா இடத்திலும் அல்ல, மிருதுவான போக்கு என்பது எல்லா இடங்களிலும் அல்ல. சந்தர்ப்ப சூழல் இட பொருள் ஏவல்களை அறிந்து எந்த இடத்தில் நளினம் தேவையோ அந்த இடத்தில் நளினம் தேவை, எந்த இடத்தில் காரம் தேவையோ அந்த இடத்தில் காரம் தேவை. எல்லா இடத்திலும் நளினத்தை கடைபிடிப்பதும் தவறு, எல்லா இடத்திலும் கடுமையை கடைபிடிப்பதும் தவறு, கடுமையை கடைபிடிக்க வேண்டிய இடத்தில் நளினத்தை கடைபிடிப்பதும் தவறு. அப்ப எஸ்எல்டிஜே 5 ஆர்ப்பாட்டங்களின் நளினத்தை கடைபிடித்த நாம் 6வது ஆர்ப்பாட்டத்தில் எல்லை மீறி போகிற போது இனவாத கருத்துக்கள் அல்லாஹ்வையே கிண்டல் அடிக்கிற நிலைக்கு பொதுபல சேனாவும் ஞானசாரம் வருகிற போது அந்த இடத்தில் குட்ட குனியாமல் அவனுடைய பாணியில் பதில் அளித்தது தப்பே கிடையாது, அது தவறே கிடையாது. மானமுள்ள, ரோஷமுள்ள, தன்மானமுள்ள, முதுகெலும்புள்ள, அல்லாஹ்வை ரப்பாக ஈமான் கொண்ட ஒரு மூமின் செய்ய வேண்டிய சரியான நேரத்தில் சரியான வேலை அது. அப்ப இதை நீங்க எப்படி தப்புன்னு சொல்லலாம்? உங்களுடைய இந்த பேச்சினடைய கொச்சப்படுத்தி விமர்சிக்கிறார்களே, ஏதோ ஒரு பெரிய பயங்கரம் ஏற்பட்டு விட்ட சொல்றாங்களே, இது தப்பிலும் தப்பு. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குதுங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற நேரம் ஒரு கட்டத்தில் குறைஷி தரப்புல இருந்து ஒருத்தன் என்ன செய்யறான், சஹாபாக்களை பார்த்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறான். என்ன விமர்சனம்? இந்த முகம்மதே, உங்களுடைய தோழர்கள் இருக்கிறார்களே, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட்டு வைங்க, உங்களை இடையில விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருவானுகள், உங்களை நடுத்தெருவில் விட்டு விட்டு ஓடி விடுவார்கள், புறங் முதுகு காட்டி ஓடி விடுவார்கள் என்று ஒரு குறைஷி தலைவன் ஒரு செய்தியை விமர்சனமா முன்வைக்கிறான். இது சாதாரண வார்த்தை தான் நம்முடைய பார்வையில. இதுக்கெல்லாம் கொந்தளிக்கலாமா, இதுக்கெல்லாம் ஆவேசப்படலாமா என்று நாம யோசிப்போம். இந்த அறிக்கை போராளிகள் யோசிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரில் பயிற்சி பாசறையில் வார்க்கப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தைக்கு எப்படி கொந்தளிச்சாங்கன்னு நீங்க புகாரியை புரட்டி பாருங்க. புகாரியில 2731 2732 என்ற இந்த 2 இலக்க செய்திகளிலும் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீதினுடைய தகவல் என்ன? நீண்ட ஹதீது. அதுல அந்த கட்டத்தில் உங்களுடைய தோழர்கள் உங்களை விட்டு விட்டு இடைநடுவில் பாதிப்பு என்றால் ஓடி விடுவார்கள் என்று அந்த உருவா சொன்னவுடன் அபூபக்கர் அவங்க பக்கத்தில் என்ன சொன்னாங்க? கடுமையான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. உம்சுஸ் பி பலுரில்லாத். என்ன சொல்றாங்க? உம்சுஸ் பி பலுரில்லாத். இதனுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தையை அபூபக்கர் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உம்சுஸ் என்று சொன்னா என்ன? சப்பு, உறிஞ்சு குடி. ஒரு தாயினுடைய மார்பகத்தில் பாலை உறிஞ்சி குடிக்க வைக்கிறதுக்கு இந்த சொல் மஸ்ஸ என்ற சொல் பயன்படுத்தப்படும். அப்ப இந்த தேனை குடிப்பதற்கு இந்த மஸ்ஸ என்ற சொல் பயன்படுத்தப்படும். அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தி அபூபக்கர் என்ன சொல்றாங்க? உம்சுஸ் பி பலுரில்லாத். லாத் என்பது அவங்க கடவுளா கருதக்கூடிய ஒரு சிலை. அந்த லாத் என்கிற கடவுளினுடைய மர்மஸ்தானத்தை நீ சப்பு, அதை சுவைத்து பார் என்று அத ஒரு கடுமையான ஒரு வார்த்தையா அந்த உருவாவுக்கு அபூபக்கர் அவர்கள் திட்டினார்கள் என்று நாங்க புகாரில இந்த இடத்துல பாக்குறோமே. அப்ப இது இந்த அளவுக்கு அபூபக்கர் கோவிப்பது சரியா?
நான் கேட்கிறேன், இந்த போன்று ஆங்காங்கே விமர்சனம் என்ற போர்வையில் அவதூறுகளை பரப்பி திரியக்கூடியவர்களையும் நோக்கி நான் என்ன கேட்கிறேன்? சமூகத்துக்கு பாதிப்பு, சமூகத்துக்கு பாதிப்பு என்று சொல்லி நீலக்கண்ணீர் வடிக்கிறீர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்ப அபூபக்கர் அலி அவங்க பயன்படுத்தின அந்த வாசகத்தை நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரசூல்லாட பயிற்சி பாசில வார்க்கப்பட்டவரு, அவருக்கு அதபு இல்ல, ஒழுக்கம் இல்ல, அஹ்லாக்கு தெரியாது, அல்லது ரசூல்லாவுக்கு அஹ்லாக்கு கொடுக்க டீச் பண்ண தெரியல என்று நீங்க சொல்ல வாரீங்களா? அப்ப இந்த அபூபக்கர் அலி பயன்படுத்தினது சரி. சில இடங்களில் உரைக்கும் விதமாகத்தான் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். அப்பதாங்க அவன் ஆட்டம் காணுவான். யாருமே நம்ம எதிர்க்க ஆளே இல்லை என்று நினைச்சு கொண்டிருக்கிற நேரம் நாமளும் எதையாவது சொன்னால் ஒரு கூட்டம் எதிர்ப்பான். நாக்க கொடுத்து மாட்டிக்கொள்ள கூடாது என்கிற அந்த உணர்வை எதிரிகளுடைய, இனவாதிகளுடைய அந்த உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். அந்த அச்ச உணர்வை விதைக்க வேண்டும். அந்த உணர்வு தானங்க SLTG ஆர்ப்பாட்டத்தில் விதைத்தோம். ஏதோ காலாகாலமா இப்படியே பேசுவது போன்றல்லவா நீங்க இதை விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நாம எந்த தப்பும் செய்யவில்லை. பொதுபல சேனாவை விமர்சித்ததும் சரி, ஞானசாரையை அவன் இவன் என்று ஏசியது, அவன் ஞானசாரை இல்ல நோனசாரை என்று சொன்னது, இதையெல்லாம் தப்பே கிடையாது. உனக்கு ஏழும் என்றால் நீ தடுத்து பார் என்ற வார்த்தைகள் எல்லாம் தப்பே கிடையாது. அவன் எப்படி தடுப்பான்? இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் வேலையை, காவல்துறையின் வேலை எப்படி நீ கையில் எடுக்கலாம் முடியும்? அந்த அதிகாரம் யார் தந்தா? அப்ப இதை தான் நாங்கள் கண்டித்திருக்கிறோம். இது மார்க்க ரீதியிலும் தப்பு கிடையாது, ஜனநாயக வழி போராட்ட ரீதியிலும் அது என்ன இல்ல, தப்பு இல்லை என்பதை இந்த அறிக்கை போராளிகளுக்கும் இந்த அறிக்கைகளை வாசித்து நடுநிலையில இருந்து ஆமா தப்பு செஞ்சிட்டோமோ என்று யாராவது சிந்திப்பீர்கள் என்று சொன்னா அப்படியான பொதுமக்களுக்கும் சேர்த்து என்ன செய்கிறோம், இந்த பதிலை நாம் பதிவு செய்து கொள்கிறோம். பகிரங்கமாக பேசுவது